ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Illustratorல கிளிப்பிங் மாஸ்க் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு, ஒரு ஷேப் இருக்கு. ஸோ இந்த ஷேப்பை இந்த இமேஜுக்கு மேல அப்படி கொண்டு வரேன். இப்போ இந்த இமேஜ் இந்த ஷேப்புக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா இப்பதான் நான் கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நான் வந்து இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த இமேஜும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மெனுக்கு போறேன். ஆப்ஜெக்ட் மெனுல கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து மேக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்புக்குள்ள இந்த இமேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த ஷேப்பை என்னால ரீசைஸ் பண்ணனாலும் என்னால பண்ணிக்க முடியும். இதுக்குள்ள இருக்கிற இமேஜை நானே ரீசைஸ் பண்ணனாலும் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிளிப்பிங் மாஸ்கை நான் செலக்ட் பண்றேன். இப்படி செலக்ட் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு ஐக்கான் வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஐக்கானை இப்போ நான் வந்து இமேஜை நான் வந்து ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க ஐக்கானை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இமேஜை எனக்கு வந்து ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஸ்கேல் பண்ற பாருங்க. இப்போ நான் இந்த ஷேப்பை ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பக்கத்துல இருக்க ஐக்கானை நான் கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ஷேப் எனக்கு செலக்ட் ஆகும். இந்த ஷேப்பையும் என்னால ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கிளிப்பிங் மாஸ்கை ரிலீஸ் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுக்கணும். ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளிப்பிங் மாஸ்க் ரிலீஸ் ஆயிடும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் தனியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஷேப்பும் நம்ம தனியா எடுத்துடலாம். கைஸ், இந்த கிளிப்பிங் மாஸ்க் ஷேப்புக்கு மட்டும் இல்ல, நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ் இருக்கு. இந்த இமேஜுக்கு மேல மாஸ்க் அப்படின்ற டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மெனுக்கு போறேன். மறுபடியும் கிளிப்பிங் மாஸ்க் மேக். ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள இமேஜ் வந்துருச்சு. இப்போ நான் ஒவ்வொரு முறையும் ஆப்ஜெக்ட் மெனுக்கு போயிட்டு தான் கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுக்குறேன். மேக் கிளிப்பிங் மாஸ்க் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை ஆயிடும். ஸோ இதுக்கு அடுத்து நான் இமேஜை ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஸோ இது பக்கத்துல இருக்கிற ஐக்கானை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எடிட் கண்டென்ட்டை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னால இமேஜை ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இமேஜை நான் ரீசைஸ் பண்றேன். ஸோ என்ன பண்ண அப்படின்னா இந்த இமேஜை என்னால் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நான் டெக்ஸ்டையும் என்னால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்றேன் அப்படின்னா மறுபடியும் நான் இமேஜை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ரீசைஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இது பக்கத்துல இருக்க ஐக்கானை கிளிக் பண்றேன். எடிட் கிளிப்பிங் பாத் அப்படின்னு நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன். ஜஸ்ட் இப்போ என்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை இந்த டெக்ஸ்டோடைய சைஸை நான் குறைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்டுக்குள்ள எனக்கு இந்த இமேஜ் வந்துருச்சு. இந்த நான் டெக்ஸ்ட்டை நான் பெருசு பண்றேன். இப்போ கிளிப்பிங் மாஸ்கை நான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுக்கணும். ரைட் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் இருக்கும். ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் எடுத்து நம்ம வெளியில வந்துடலாம். கைஸ், இந்த கிளிப்பிங் மாஸ்க் எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் வச்சுக்கணும். அந்த இமேஜுக்கு மேல நம்ம ஒரு ஷேப் கிரியேட் பண்ணணும். இப்போ இமேஜும் ஷேப்பும் ரெண்டுத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மெனு போகணும். ஆப்ஜெக்ட் மெனுல கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா மேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை ஆயிடும். இப்போ கிளிப்பிங் மாஸ்க் இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கிளிப்பிங் மாஸ்க் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் ரிலீஸ் ஆயிடும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.